ஹாய் ஹலோடா, நான் ஜாஸ்மின். இப்போ OT7FF மாமா பையன் அத்தை பொண்ணு ஃபைனல் பார்ட் ஒரு வழியாக ஃபைனல் பார்ட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கே தெரியும், நான் செகண்ட் சேனல் வேறு ஒன்று ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் BL மட்டும்தான் போட்டுட்ருக்கேன். என்னால் அதுலேயும் இதுலேயும் வந்து சேம் டைம் FF வந்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் டிலே ஆகுது, சாரி. ஏன்னா போன பாட்டு போட்டு எனக்கு 11 டேஸ்க்கு மேலே ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மேலே ஆகுதான்னு தெரியல. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணி உட்காந்தப்போ நான் பார்த்தேன். ஏன்னா போன பாட்டில் என்ன பேசி வச்சேன்னு எனக்கு தெரியல. அதனால் போய் கேட்டு வந்தேன். பார்த்தா 11 நாள் ஆயிடுச்சு அந்த போன பாட்டு போட்டு. அதனால தான் சரி ஓகே, நம்ம வளவலன்னு பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் வந்து ஜங்குக் காஹிராவை வந்து ஏற்றுக்கிட்டாரு. ஜங்குக்கே வந்து காஹிராவுக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இது தூரத்துலேருந்து மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் ரித்துக்கும் வந்து எல்லாமே நினைவு வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஜங்குக் அப்படியே காஹிரா வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மாமா தலை ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லி இந்த பக்கம் ரித்து வந்து சொல்கிறா. இந்த சத்தத்தை கேட்டு ஜங்குக் வந்து அப்படியே அந்த கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணிடுறாரு. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா எல்லா மெம்பர்ஸுமே அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கே காஹிராவுக்கு ஒரு மாதிரி சை ஆகிடுது. இப்போது ஜங்குக் அப்படியே காஹிரா மேலேருந்து அப்படியே எந்திரிச்சிடுறாரு. இந்த பக்கம் ஆரம் வந்து என்னாச்சு ரித்து? அம்மா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறா. ரித்து அப்படி சொல்லி அப்படி கணத்தை போட்டு தட்டுறாரு. என்ன ஆச்சு அப்படி சொல்லி எல்லாருமே இப்போ ரித்துவை தான் பார்க்குறாங்க. அங்கேருந்து ஜங்குக்கும் வந்து வேகமாக எந்திரிக்கிறாரு. இப்போ அப்படியே காஹிராக்கும் வந்து கை கொடுக்குறாரு. அவளும் வந்து எந்திரிக்கிறா. இப்போ அவங்க 2 பேருமே இப்போ ரித்துக்கிட்ட வந்துட்டாங்க. ரித்துக்கு என்னடி ஆச்சு ரித்து அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம் வந்து அழுகுறாரு. ஒன்றும் இல்லைடா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிடலாம். இப்போது எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க, சுகாவை தவிர. அங்கே உள்ள ரித்து வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்ருக்கிறாரு. வெளியே ஆரம் வந்து அப்படியே உட்காந்து அப்படியே அது ரித்துவை பற்றியே யோசிச்சுட்ருக்கிறாரு. இப்போது ஜின் வந்து ஆரமோட சொல்கிறல கை போட்டு ஃபீல் பண்ணாத ஆரம், நம்ம ரித்துக்கும் ஒன்றும் ஆகாது, அதையும் யோசிச்சுட்ருக்காது, புரியுதா? இல்லை ஜின், அவளுக்கு இந்த மாதிரி பழைய நினைவுலாம் வந்துச்சா, மறுபடியும் கோமாக்கு போக கூட வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. அதெல்லாம் நினைக்கும் போது பயமாக இருக்குடா. ஹயாங் பயப்படாதீங்க, நம்ம ரித்து அன்றைக்கி ஒன்றும் ஆகாது அப்படி சொல்லிட்டு டயாங் தான் அப்படி ஆரம் பக்கத்தில் உட்காந்து கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ சுகா வேகமாக வராரு. என்னாச்சு ரித்துக்கு எப்படி இருக்குது? உள்ள டாக்டர் செக் பண்ணிகிட்ருக்காங்க. சுகா சரி அமையுங்க, நான் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டேன், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க. இப்போது அவங்களுடைய மாமாவும் வந்துடுறாங்க. என்னடா ஆச்சு ரித்துக்கு, என்னாச்சு மறுபடியும்? அப்பா ஒன்றும் இல்லை, டென்ஷன் ஆகாதீங்க. என்னடா டென்ஷன் ஆகுது சொல்கிறேன்? ஜெகோப் என்ன நடக்குதுங்க? உங்களை நம்பி தானே ரித்து அமுச்சு வச்சேன், இப்போ என்னாச்சு மறுபடியும் ரித்துக்கு? மாமா அப்படி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து ஷா தான் வரா. ஷா என்ன ஆச்சு சொல்லு, ரித்துக்கு என்ன ஆச்சு? மாமா அப்படி சொல்லிட்டு அந்த நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒன்றோடாமல் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்குறா. அவர் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துடுறாரு. மறுபடியும் ரித்துக்கு எதுனா ஆகிடுமா? டேய் நீ ஏன்டா பயந்துட்டுருக்க? அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது. அம்மா உனக்கு என்னம்மா தெரியும், டாக்டர்ஸ் சொன்னாங்கல்ல அவளுக்கு பழைய நினைவுலாம் வந்து மறுபடியும் கோமாக்கு போயிடுவான்னு அப்படின்னு. இங்கே அவங்க அப்பா சொன்னோன்னே எங்கள் ஆரம் பயங்கரமாக அழுகுறாரு. டேய் இதெல்லாம் சொல்லி அவனையும் அழுக வச்சிட்ருக்கல, நீ தானே அவளை தைரியப்படுத்தணும். நீயும் உட்காந்து அழுதுட்டு இருந்தா அவன் பாரு, அவன் நிலைமை பாரு எப்படி இருக்குன்ட்டு. டேய் நீங்களாம் என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க அந்த பரதேசினா எங்கே வர்ற வரைக்கும்? அப்பா சொல்லாமல் கொள்ளாமல் ரித்து அன்னைக்கு கிளம்பி போயிட்டாங்கப்பா, எதனா ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருங்கடா. இப்போது எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அப்படி தான் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஸ்கிப் ஆகியிருந்துருக்கோம். இப்போ டாக்டர் வராரு. டாக்டர் என்னாச்சு, ஏன் அவ்வளோ பதட்டப்படுறீங்க? ஒன்றும் இல்லை, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. டாக்டர் நார்மலாக தான் இருக்காங்களா? நார்மலாக தான் இருக்காங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தேன். இப்போது அவங்க பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அவங்களுக்கு எல்லா ஞாபகம் வந்துச்சு தானே அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கேட்குறாரு. ஆமாங்கிற மாதிரி ஆரம்பத்தாலே ஆட்டுறாரு. எதனா உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லை, அவளுக்கு சூசைட் பண்ணால் அந்த மெமரிஸ் வந்துருச்சு, பின்னாடி தலை ரொம்ப வலிக்குதுன்னா. அவங்களுக்கு 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கல, அதனால் அங்கே பெயின் வந்திருக்கும். அப்போது டாக்டர் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, தெரியல. எனக்கு தெரிஞ்சு சீரியஸ் கண்டிஷன் எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க கண்ணு முழிச்சா தான் தெரியும் அவங்களுக்கெல்லாம் பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சா, இல்லை வந்து இப்போது என்ன நடந்துச்சோ அது மட்டும்தான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணை திறந்து நம்மக்கிட்ட பேசினா தான் நமக்கு தெரியும். எப்போ டாக்டர் கண்ணு முழிப்பாங்க?
எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 1 டேயாவது ஆகும். ஏன்னா அவங்களுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் அவங்க வந்து சீக்கிரமாக அதில் வந்து வெளியே வருவாங்கன்னு எனக்கு தோணுது. டாக்டர் இப்போ நார்மலாக தான் இருக்காங்க. நாங்கள் வந்து வேறு வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறோம் அப்படி சொல்லி டாக்டர் வந்து பேசிட்டு வந்து போயிடறாங்க. ஏன்னா ஐசியூவில் தான் வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போது ஆரம்போட ஷோல்டரில் அவங்க அப்பா வந்து கை வைக்கிறாரு. அவங்க அப்பா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டிட்டியா அழுவாதடா, அதான் சொல்லிட்டார்ல டாக்டர், எதுக்கும் ஒன்றும் இல்லைன்ட்டு. அப்பா நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா, எதுனா ஆகிடுமோன்னு சொல்லி பயந்துட்டேன். ஆரம்பு, அதான் டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல, ஒன்றும் ஆகாதுடா நம்ம ரித்துக்கு அப்படி சொல்லி அவங்க பாட்டி அப்படி சொல்லி ஆரம் வந்து அவங்க பாட்டியை ஹக் பண்ணிக்கிறாரு. இந்த பாரு, உன்னுடைய கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. மற்றவங்களாம் எப்படி அவங்க பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நீயும் உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருப்ப, சரியா பாட்டி அப்படி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இவ்வளோ பேர்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடாதுங்க, டாக்டர் வந்து கிளம்ப சொன்னாங்க அப்படி சொல்லி அங்கே இருக்க சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்டோடனே, இங்கேருந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது, நம்ம வேணால் எல்லோரும் ஃபார்ம் ஹவுஸில் இருப்போம், ரித்து கூட யாருன்னா ஒரு 2-3 பேர் மட்டும் இருங்க. அப்பா நீங்கள் எல்லாம் போங்க, நான் மட்டும் ரித்து கூட இருக்கேன். நீ மட்டும் எப்படிடா இருப்ப? இல்லைப்பா, நான் மட்டும் ரித்து கூட இருக்கிறேன். ஆரம்மா நீங்கள்லாம் போங்கம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா என் பொண்டாட்டியை. சரிடா சரி, உன் பொண்டாட்டி தான், நீயே நல்லா பார்த்துப்ப எங்களோட அதிகமாக, வாங்க எல்லோரும் போகலாம் அப்படி சொல்லி பாட்டி எல்லாருமே கூப்பிட்டு இப்போ ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போயிட்டாங்க. போகிற எல்லாரையுமே ஆரம் வந்து பார்த்துட்டு இப்போது ரித்துவோட ரூமுக்கு தான் அவங்க இப்போ தான் வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போ அந்த ரூம்குள்ளே தான் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறாரு. அதான் ரித்து அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துருக்கா, நல்லா மயக்கத்தில் இருக்கிறான். இப்போ ஆரம் போய் பக்கத்தில் ரித்துவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படியே ஒரு சேர் போட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. அப்படியே ரித்துவே தான் பார்த்துட்ருக்கிறாரு. ரித்து, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்குமா? உனக்கு ஞாபகம் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி அதை பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லைடி, நீ நல்லபடியாக இருந்துட்டா எனக்கு போதும். எனக்கு இப்படி இருந்துச்சு தெரியுமா, நீ அந்த மாதிரி மயக்கத்தில் பார்த்த உடனே நான் பயந்துட்டேன்டி. டாக்டர் வந்து சொன்னான்னு தான் எனக்கு உயிரே வந்துச்சு. சாரிடி, நான் உன் மேலே கோவப்பட்டுருக்கக்கூடாது. உன் மேலே கோவப்பட்டனால தானே நீ என்னையை நம்பாமல் அந்த பார்க்கை நம்பி அங்கே போனேன். உயிருக்கு எதுனா ஆயிருந்தா அவ்வளோதான், நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே. உயிரை பற்றி உனக்கு கவலையே இல்லைல்லடி, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த உயிரை நாங்கள் காப்பாற்றி வச்சிருந்தோம். ஈஸியாக எல்லோரையும் தூக்கி போட்டு அந்த பார்க்கை நம்பி போயிட்டல. நீயும் என்ன பண்ணுவேன்? அந்த நேரத்தில் நீ என்னையை மட்டும் தான் நம்பியிருந்தேன், நானும் என் மேலே கோவப்பட்டேன்ல, அதனால தான் இல்லை என் மேலே இருக்க வருத்தத்தினால அவனை நம்பிட்டேன். உன் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது ரித்து அப்படி சொல்லி அந்த கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டே இருக்கிறாரு. இதை இப்படியே கட் பண்ணணும்னு சொன்னால் ஃபார்ம் ஹவுஸில் தான் எல்லோரும் அவங்கவுங்க ரூமில் இருக்கிறாங்க. இப்போ நம்ம காஹிராவோட ரூமில் தான் பார்க்குறோம். காஹிரா இப்போது அந்த மிரர் வழியாக அங்கே பீச்சை தான் பார்த்துட்ருக்கா. அந்த 3 வெளிச்சத்தில் அந்த கடல் அவ்வளோ அழகாக தெரியுது. ஜங்குக் ரெஸ்ட் ரூம் டோரை திறந்துட்டு அவர் வந்து வெளியே வந்து பார்க்குறாரு. பார்த்தா பெட்டில் வந்து காஹிராவை காணோம். பேசப்பா அந்த பக்கமாக பார்க்குறாரு. பார்த்தா அவள் வந்து அங்கே மிரர் வழியாக அந்த 3 அப்புறம் அந்த கடல் அதை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். நீ எவ்வளோ குழந்த மாதிரி இருக்கல, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனடி, சாரி. எவ்வளோ சாரி கேட்டாலும் இதுக்கு ஈடாகவே ஆகாது, நான் அந்த அளவுக்கு உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவர் வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாரு. இப்போது காய்கறி அப்படியே திரும்பி பார்க்குறா. அவளுக்கு ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்டிருக்கோம்ல, திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜங்குக் அப்படியே காஹிராவே தான் பார்த்துட்ருக்கிறாரு. காஹிரா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜங்குக் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறாரு. காஹிரா அந்த மிரரில் தான் அப்படியே சாஞ்சபடி நின்றுட்டுருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜங்குக் காஹிராவோட ஐஸை பார்த்தபடியே அப்படியே கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்கிறாரு. காஹிராவுக்கு ஜங்குக் கூட ஐஸை ஃபேஸ் பண்ண முடியல, அப்படியே தலையை கீழே குஞ்சிக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு அவரை பார்க்கணும் அந்த ஆசையும் இருக்குது. அப்பப்போ நிமிந்து ஜங்குக் வந்து பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக் ரொம்ப கிட்ட வந்துட்டார், ரொம்ப க்ளோஸாக அந்த மாதிரி வந்து நின்றுட்டுருக்கிறாரு. ரொம்ப கிட்டேயும் வந்துட்டார், ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. இப்போது காஹிராவோட ப்ரீத் ஜங்குக் மேலே படுது, ஜங்குக்கோட ப்ரீத் காஹிரா மேலே படுது. அந்தளவுக்கு க்ளோஸாக வந்து நிற்கிறாரு. காஹிரா அப்படியே அந்த மிரரில் அப்படியே பின்னாட மாதிரி அந்த மாதிரி நின்றுட்டுருக்கா. ஜங்குக் அப்படியே குனிஞ்சு காஹிராவோட நெக்கிக்கிட்ட போய் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப சாஃப்டாக இந்த மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நெக்கில் போய் கிஸ் பண்ண உடனே மாமா
அப்படிங்கிறா. இப்போ அப்படியே இந்த பக்கம் நெக்கில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி காஹிரா கேட்குறா. ஆனால் ஜங்குக் ரிப்ளை பண்ணவே இல்லை. அவர் அப்படியே அப்படியே ஒரு மாதிரி சாஃப்டாக அந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. இது காஹிராவுக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் ஃபோர்ஸாக அக்ரெசிவாக அந்த மாதிரி தான் காஹிரா கிட்டே நடந்துப்பார் ஜங்குக். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது அந்த கேஸ். அவளுக்கு வேறு மாதிரி ஃபீல் கொடுக்குது இது. அதே மாதிரி சாஃப்டாக இப்போ அப்பர் செஸ்ட்டுக்கிட்ட போகிறாரு. அவ்வளோதான் காஹிராக்கு இப்போது ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே கப் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடா. ஜங்குக்கோட ஃபேஸ் அப்படியே மேலே தூக்குறா. ஜங்குக் என்னங்கிற மாதிரி காஹிராவை பார்க்குறாரு. மாமா என்ன இப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? ஏண்டி இந்த கிஸ் உனக்கு பிடிக்கலையா? இல்லை இது கிஸ் வேறு மாதிரி இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதான். ஏன்னா நீ ரொம்ப சாஃப்டில் இத்தனை நாள் உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இனிமேல் இந்த மாதிரி சாஃப்டாகவே உன்னை ஹேண்டில் பண்ணலான்னு. உனக்கு பிடிச்சிருக்கா? மாமா இல்லடி, எப்போவுமே பெயினாக இருக்குன்னு சொல்லுவேன்ல, கிஸ் பண்ணுறது கூட உனக்கு பெயினாக இருக்கும்ல, அதனால தான் சாஃப்டாக நடந்துக்கலான்னு அப்படி சொல்லிட்டு காஹிரோட ஃபேஸே தான் பார்த்துட்ருக்கிறாரு. அப்படியே நிலாவை பார்க்குறாரு. நிலாவோட அந்த வெளிச்சத்தில் காஹிரோட ஃபேஸ் அவ்வளோ ஒரு மாதிரி ஷைனாக இருக்குது. இப்போது அவர் கையை எடுத்துகிட்டு வந்து காஹிரோட ஃபேஸை அப்படியே கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அது ஒரு மாதிரி அப்படியே ரஃப் பண்ணுறாரு. அந்த சீக்ஸை காஹிரா ஒரு மாதிரி கூசுது அவளுக்கு. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறா. என்னடியாச்சு? ஒன்றும் இல்லை மாமா அப்படிங்கிற மாதிரி தலையாற்றா. சாரி டி அப்படின்னு சொன்னோடனே காஹிரா க்ளோஸ் பண்ணி ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணுறா. சாரி, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன்ல, அது ஏதோ ஒரு இதில் அந்த மாதிரி நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது காஹிரா அவளுடைய ஹேண்டை எடுத்துகிட்டு போய் ஜங்கு கூட மவுத்தில் வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறான். இல்லை மாமா, நான் பண்ண தப்பு தானே, அதனால தானே உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. இது அன்னைக்கு நீங்கள் அசிங்கப்பட்டதுக்கு நான் தானே காரணம். அதனால தானே என் மேலே உங்களுக்கு அவ்வளோ கோவம். என் மேலே தப்பு இருக்குல்ல மாமா. சாரி, நான் தான் சாரி கேட்கணும். இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் நான் தானே. சாரி மாமா அப்படி சொல்லி அவள் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. இப்போ ஜங்குக் அந்த டீயர்ஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்றாரு. இப்போ அப்படியே ஒரு கையால் காஹிராவோட கையை அப்படியே எடுக்கிறாரு. காஹிரா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜங்குக் அப்படியே குனிஞ்ச மாதிரி வந்து, ஏன்னா காஹிரா கொஞ்சம் ஜங்குக் கூட ஹைட் கம்மியாக இருக்கா, அதனால் அப்படியே குனிஞ்ச மாதிரி வந்து இப்போது அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருக்கிறாங்க. அந்த ரூமே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அந்த ஊனோட வெளிச்சம் தான் அந்த ரூமில் வந்து படுது. இப்போது ஜங்குக் அப்படியே காஹிரா வந்து அப்படியே தூக்குறாரு. ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே கையை போட்டு அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறான். ஜங்குக் நேராக காஹிராவை தூக்கிட்டு போய் அப்படியே பெட்டில் தான் ரொம்ப சாஃப்டாக மெதுவாக படுக்க வைக்கிறாரு. இப்போது அவருடைய ஷர்ட் பட்டன்லாம் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. காஹிராவை பார்த்தபடியே அப்படியே அந்த ஷர்ட்டே ரிமூவ் பண்ணிடுறாரு. காஹிராவுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இந்த மாதிரிலாம் சாஃப்டாக நடந்துக்கிட்டதே இல்லை. அவள் ஷையில் என்ன பண்ணுறா, அவள் கையை எடுத்துகிட்டு போய் ஃபேஸில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிறா. இவன் இங்கே ஃபேஸை மறைக்கவும் அந்த பக்கம் நிலா அப்படியே மேகத்துக்குள்ளே அப்படியே மறையுது. ரெண்டுமே ஜங்குக் பார்க்குறாரு. இப்போது ஜங்குக் அப்படியே காஹிரா மேலே வந்து அந்த கையை வந்து அப்படியே மெதுவாக எடுக்கிறாரு. காஹிரா லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணுறா. இப்போ காஹிரா ஐஸை ஓப்பன் பண்ணோடனே அந்த நிலா அந்த மேகத்துலேருந்து அப்படியே வெளியே வருது. ஜங்குக் பார்க்குறாரு. நீ என்ன அந்த நிலாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன மாமா? இல்லை, நீ வெக்கத்தில் உன் மூஞ்சியை உன் ஃபேஸை மறைச்சிக்கிட்டேன்னா அந்த நிலாவும் போய் மேகத்துள்ள மறைஞ்சிக்குது. இப்போது உன் ஃபேஸ்லேருந்து அந்த கையை எடுத்தோன்னா அது மேகத்தை விட்டு வெளியே வருது பாரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கோம், போகமாம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. இதை பாரு என்னம்மாம்மா அப்படி சொல்லி ஐஸை ஓப்பன் பண்ண. அட, நீ உன் கண்ணை மூடும் போது தாண்டி அது போய் மேகத்தில் மறைச்சிக்குது. நீ ஐஸ் ஓப்பன் பண்ணோடனே அது வந்து வெளியே வந்துடுதுடி. என்னம்மாம்மா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? என்னடி நீ பார்த்து லூஸுன்ட்ட? வேறு என்ன மாமா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? சத்தியமாடி நம்பு. போமாம்மா விளையாடாத. நான் விளையாடுறேன். ஆமாம், நீங்கள் தான் விளையாடுறீங்க.
சரி நீ நம்பலைன்னா பொடி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வயசு சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரூமே அப்படியே லைட்டாக டிம்மாக வெளிச்சத்தில் அப்படி இருக்குது. ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே மூடி இருக்குது. மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னடி பண்ணுறேன்? என் பேபிக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். மாமா எனக்கு கூசுது மாமா. ஏய் என் பிள்ளைக்கு முத்தம் கொடுத்தா உனக்கு வேண்டி கூசுது, அது வெளியே வந்தோன்னே முத்தம் கொடுமாம்மா. நீ என்ன மாமா பண்ணிகிட்ருக்க? இங்கே வா மாமா அப்படின்னு சொல்லி இப்போது அங்கே டயங்கோட ஹேரை பிடிச்சி மேலே இழுக்கிறா வைஷு. என்னடி என்ன பொசசிவ் ஆகிறியா? என் பிள்ளைக்கு மட்டும் முத்தம் கொடுக்குறேன்னு. ஆமாம், அது வெளியே வந்தோன்னே நீ முத்தம் கொடு. என் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நீ கிஸ் பண்ணிகிட்ருக்க, எனக்கு கிஸ் பண்ணாமல். ஓ எனக்கு கிஸ் பண்ணணுமா? ஆமாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி வச்சுட்டு அந்த பக்கமாக திரும்பிக்கிறா. என்னையை பார்த்து பேசிட்டி, உனக்கு கிஸ் வேணுமா? ஆமாம் கிஸ் வேணும். ஏண்டி எவ்வளோ கிஸ் பண்ணியிருப்பேன், பத்தலை. ஏன் கிஸ் கொடுக்க மாட்டியா? என்னது கிஸ் கொடுக்க மாட்டியாவா? எவ்வளோ கிஸ் வேணும்டி, அவ்வளோ கிஸ் தரவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. போதும் இப்போ என்ன பண்ணுற மாமா, விடுமா மாமா ப்ளீஸ் விடு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி அவளுக்கு உடம்பெல்லாம் கூசுது. இந்த மாதிரி எப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மாமா அப்படி சொல்லி அப்படியே அந்த ஃபேஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணுறா. என்னடி நீ தானே கிஸ் கேட்ட, நான் இங்கே கேட்டேன். கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டீங்க? நான் மட்டும்தான் கொடுக்குறேன், நீ அதுக்கு பேக் கிஸ் கொடுக்குறியான்னு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே தலை கீழே குஞ்சிக்கிறா. என்னை பாரு எத்தனை கிஸ் கொடுத்துருப்பேன், எங்கன்னா பேக் கிஸ் கொடுத்தியா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு ஆசையாக இருக்காதா? நான் மட்டும் கிஸ் பண்ணிகிட்ருக்கேன், நீ பேக் கிஸ் கூட பண்ண மாட்டேன், எனக்கும் ஆசையாக இருக்கும்ல. நீ கிஸ் பண்ணுறியா மாமா ப்ளீஸ்டி எனக்காக அப்படி சொல்லி அங்கே டயாங் அப்படியே வைஷுக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி கெஞ்சுதலாக அந்த மாதிரி வந்து கேட்டுட்ருக்கிறாரு. கிஸ் கொடுக்கலன்னு வச்சுக்கேன், மற்ற எல்லா இடத்துலையும் கிஸ் கொடுப்பேன், இதை தவிர அப்படி சொல்லி அந்த லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி 2 விரலால் அப்படியே பிடிக்கிறாரு. மாமா ஐயோ கொடுக்கணும் போல் ஆசையாக இருக்குது நீ மாமான்னு சொல்லும் போது, ஆனால் கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு கிஸ் பண்ணால் மட்டும்தான் கொடுப்பேன் அப்படி சொல்லி அப்படியே ஒரு கையை வச்சு அப்படியே செஸ்ட்டை ப்ரெஸ் பண்ணுறாரு. மாமா வலிக்குது, குடுடி மாமா குடுடி அப்படி சொல்லி அப்படியே அப்படியே அவர் கையை வச்சு அந்த பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறாரு. என்னன்னு சொன்னால் வைஷு வந்து நேக்கடாக இருக்கான், அதே மாதிரி டயாங் வந்தான் அவன் மேலே பெட்ஷீட் மட்டும்தான் போட்டிருக்காங்க. குடுடி அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்போ என்ன பண்ணிடுறா வைஷு டயாங்கோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மாமா 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 என்னாடி இது பாரு மாமா, அது போய் ஒளியுது அப்புறம் வருது, ஒளியுது வருது, என்னடி ஒளியுது வருது, இங்கே பாரு மாமா அப்படி சொல்லி ஃபேஸை பிடிச்சி அப்படியே திருப்புறான். ஏய் என்னடி இது, நீ சொல்கிற மாதிரியே நடக்குது. ஆமாம் மாமா பாரு அப்படி சொன்னேன். ஜிமின் அப்படியே வந்து பேக்கில் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே அப்படியே அந்த நிலாவே தான் பார்த்துட்ருக்குறாங்க. மாமா மாமா இது பாரு ஆமாடி என்னடி இது, ஒரு வேளை காதலனை பார்த்து ஒளியுதோ? காதலனா மாமா, எனக்கு என்னமோ யாரும் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க போல், அது அப்படி ஒளிஞ்சிட்டே இருக்குது. என்னடி பேசிகிட்ருக்க, நம்ம 2 பேரும் ரொமான்ஸ்லாம் பண்ணலையே. ஏன் மாமா இங்கே நம்ம மட்டும் தான் இருக்கோமா, மற்ற யாருமே கிடையாதா என்ன? அது பிறகு மறுபடியும் ஒளியுது அப்படி சொல்லி அவங்க ஜிமின் அப்புறம் ஜானோ 2 பேருமே அந்த நிலாவை தான் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக அந்த நிலா ஒளியுது வெளியே வருது. இங்கே ஒவ்வொரு வாட்டி காஹிரா ஷை ஆகும்போதும் அது ஒளிஞ்சிக்குது. அதுக்கப்புறம் அந்த நிலா வந்து அந்த மேகத்தொட்டு வெளியே வந்துடுது. இதுதான் இவங்க வந்து ரசித்து பார்த்துட்ருக்காங்க அந்த நிலாவையே.
இப்போ அப்படியே நம்ம ஜெயப் சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜெயப்போட கையில் அப்படியே ஆருஷி படுத்துட்ருக்கான். என்னடி தூங்கலையா? சும்மா ஏன் என் முகத்தை பார்த்துட்ருக்க? இல்லை மாமா, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க. எது நானா? ஆமாம் மாமா, நீ ரொம்ப ரொம்ப அழகு. என் புருஷன் ரொம்ப அழகு தெரியுமா? அப்படி சொல்லி இப்போ லிப்ஸ்கிட்ட போய் அப்படி சொல்லி கிஸ் பண்ணுறா. என்னடி பண்ணுற? சும்மா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. ஏன் இந்த இடத்த விட்டு வேறு இடமே இல்லையா? எனக்கு இந்த லிப்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அப்படியே அப்படி சொல்லி அப்படியே கடிச்சு இழுக்கிறா. ஏ வலிக்குதுடி, என்னடி பண்ணுற? காலையில் அந்த பாட்டி பாதிச்சு அவ்வளோதான், மானம் போயிடும் எனக்கு. உங்கடி என்னடி பண்ணுற? உன்னை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. அப்படி சொல்லி அரிசி எப்படி ஜெக போய் தான் பார்த்துட்ருக்கான். முடியலை, நீ தூங்கலன்னா அப்படி நான் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் லைட்டாக ஸ்மைல் வருது. இப்போ எதுக்கு சிரிக்கிறமாம்மா? இப்படியே என்னையும் பார்த்துட்டு இருந்தா எப்படி என்னால் தூங்க முடியும்? என்னை திரும்பி படுக்கவும் விட மாட்டேற. வந்து பக்கத்தில் எப்படி படுத்துட்ருக்க பாரு. மாமா, ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனை பட்டு இப்படி ரசிக்கிறானா அதை நினச்சி பெருமை போடணும். அதை விட்டுட்டு எனக்கு சத்தியமாக பெருமைலாம் வரலடி, எனக்கு வெக்கமாக தான் வருது. நீ தள்ளுறியா அப்படி சொல்லி தள்ளி விடுறாரு. ஆனால் அரிசி தள்ளவே மாட்றா. இப்போ என்னடி விடி அந்த முகர்கிட்டே பார்க்க போகிறேன். பார்த்து ஒளி அப்படி சொல்லிட்டு அவர் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு கம்முன்னு படுத்துறாரு. இருந்தாலும் அவருக்கு லைட்டாக ஸ்மைல் வருது. அப்படி நம்ம ஜின்னோட சைடு பார்த்தோம் அப்படின்னா, மாமா சொல்லு, ரித்துக்கு எல்லாம் ஞாபகம் வந்திருக்குமா? தெரியலையே. ஞாபகம் வந்தா சந்தோஷம், ஞாபகம் வரலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைடி. இல்லை மாமா, அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கணும். அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லாத இருந்தனால தான் நம்மளாம் யாரும் நினச்சிட்டு அவள் தனியாக பார்க்க போனான். இதே பழைய ஞாபகம்லாம் இருந்திருந்தா பார்க்க போயிருந்துருப்பாளா? ரெண்டாவது ஆரம்பமா எத்தனை நாளைக்கு இப்படி வித்துவே நினச்சி கஷ்டப்பட்டுட்ருப்பாரு. அவளுக்கு நினைவு வந்துட்டா போதும் மாமா. என்னடி அதையே யோசிச்சுட்ருக்க? தூங்கு. இல்லை மாமா, எப்போ மார்னிங் ஆகுன்ட்ருக்கு, எடுத்தோன்னு நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படி சொல்லி ஷா வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறான். ஆனால் ஜின்னு வந்து அப்படியே பின்னாடி ஹெட்டில் கையை வச்சபடி அப்படியே மேலே பார்த்து சீலிங்கை பார்த்தபடி படுத்துருக்குறாரு. இப்போது ஷா போய் அப்படியே ஜின்னு அப்படியே சைடாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி அந்த மாதிரி படுத்துட்ருக்குறான். அப்படியே ஜின்னோட மைண்ட் வாய்ஸ், ஆமாம் ஆரம்பம் நினச்சா எனக்கும் கஷ்டமாக இருக்குது. எப்படியாவது ரித்துக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடணும். ரெண்டாவது அவள் ஹெல்த் இஷ்யூ, அவளுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூவும் வரக்கூடாது அப்படி சொல்லி அவர் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம சுகாடு சைடு பார்த்தோம் அப்படின்னா, மாமா சொல்லுடி, அவனை என்ன பண்ணீங்க? என்ன பண்ணனா? தூக்கி உள்ளே உட்கார வச்சான். இல்லை, அவனை நீ ஏதோ பண்ணியிருக்க. என்ன பண்ண சொல்லு. எதுவும் பண்ணலடி, நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்களாம் போங்கன்னு சொல்லும் போதே எனக்கு டவுட்டு இருந்துச்சு. அவன் நீ என்னமோ பண்ண. என்ன பண்ண? லூசாடி, நீ ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டேன்டி. நீ என்னமோ பண்ண. உன்னுடைய ஷர்ட்டில் இந்த பிளட்டு நான் பார்த்தேன். பார்த்துட்டியா அப்படி சொல்லி சுகா அப்படியே ஷகுனை பார்த்து கேட்குறாரு. அது எப்படி உன் கண்ணில் மட்டும் எல்லாமே மாட்டுது? ஆனால் நான் ஷகுன், அதுவும் இந்த சுகாவோட பொண்டாட்டி. நான் எப்படி இருப்பேன்? உன்னை மாதிரி தானே இருப்பேன். சும்மாவே விட மனசு வரலடி. அழகு பொண்டாட்டி, நீ அப்படியே என்னை மாதிரி தான் யோசிப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லி இழுத்து அப்படியே மேலே படுக்க வச்சுக்கிறாரு. இப்போ அவளும் அப்படியே சுகா மேலே படுத்துட்டு அப்படியே சுகாவே பார்த்துட்ருக்கான். அழகு பொண்டாட்டி, அவனை சும்மா விடவே மனசு வரலடி. மொத்தம் அவனை அப்படி சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேட்குறான். இங்கே வாயேன் ஃபஸ்ட்டு. நீ ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நீ ஃபஸ்ட்டு வாயேன். வரமாட்டேன் அப்படி சொல்லி அவள் பின்னாடி போகலான்னு சொல்லி போகிறா. இறங்கலான்னு சுகா விட மாட்டுறது. அப்படியே கையை போட்டு இழுத்து இப்போது சுகாவோட ஃபேஸ் கிட்ட சகுனோட ஃபேஸ் இருக்குது. இப்போது சகுனோட லிப்ஸில் அப்படி சொல்லி கிஸ் பண்ணுறாரு. மாமா சொல்லு மாமா ஃபஸ்ட்டு, அவனுக்கு என்ன பண்ண? பெருசாலாம் ஒன்றும் பண்ணடி. மனசு தீர அவனை ஃபேஸில் வச்சு குத்துன்னு குத்துனேன். மாமா அப்போது உன்னைய ஸ்டேஷனில் எதுவும் பண்ணலையா? ஸ்டேஷனில் இருந்தவர் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் தான், அதனால் அவர் பார்த்துக்கிறேன்ட்டார். அப்போ நீ போகிற வழியில் அந்த மாதிரி? போகிற வழியிலலாம் இல்லைடி, நேராக ஸ்டேஷன் கூட்டு போனோமா. அவனுக்கு லாக்அப்பில் போட்ட உடனே நான் உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் செம்ம குத்துனேன் பாரு. மூஞ்சி மேலே பஞ்சு தான், மூக்கு உடஞ்சி பிளட்டே வந்துருச்சு. மாமா அவனை சும்மாவே விட்டுருக்கக்கூடாது தெரியுமா? கொஞ்சம் விட்டுருந்தா ரித்தோட லைஃப். அப்புறம் காயிரா நெக்லேயும் இப்படி நைஃபை வச்சுருந்தான் பார்த்தியா? ஆமாட்டி, அதனால தான் மாத்திரை தீர அவனை
மூஞ்சி மேலே செம்ம பஞ்சு தெரியுமா, உன் மாமான்னா சும்மா வடி, சுகா மாமான்னா சுகா மாமா தான் அப்படி சொல்லி அப்படியே ஃபேஸ் பிடிச்சி ஃபுல்லாக அப்படியே ஃபேஸை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை இப்படியே கட் பண்ணோன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இப்போது ரித்து தான் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஆனால் அவள் அப்படியே அந்த அந்த மலையிலேருந்து அப்படியே கீழே விழுவலான்னு சொல்லி போயிருந்துருப்பாள். ஆரம் வந்து கையை பிடிச்சிருந்துருப்பாள். அதெல்லாம் அவளுக்கு வந்து நினைவுக்கு வருது. இது மாற்றி அந்த பக்கம் அவள் சூசைட் அட்டன் பண்ணியிருந்திருப்பாள் இல்லையா, மேலே அந்த டெரஸ்லேருந்து குதிச்சிருப்பாள் இல்லையா, அது ரெண்டுமே மாறி மாறி அவளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது அவள் ஆரம்மாமா அப்படின்ட்டு லைட்டாக வாய்க்குள்ளே சொல்லிவிட்டு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அவள் இருக்கிறது ஹாஸ்பிட்டல். அப்படியே சுற்றி பார்க்குறா. அவளுடைய கையை யாரோ பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. அப்படியே சைடாக திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஆரம் தான். இப்போது அவளுடைய கையை வந்து பிடிச்சிருப்பார்ல, அந்த ரெண்டு கை மேலேயும் இப்போ அவரோட ஹெட்டை வச்சு அப்படியே படுத்துருக்கிறாரு. அப்படியே ரித்து பக்கம் தான் அப்படியே திரும்பி படுத்துருக்கிறாரு. அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு. அப்படியே கண்ணந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. மாமா மாமா சாரி நான் உங்கள் பேச்சு கேட்காம அந்த பார்க்கோட பேச்சு கேட்டு போனது சாரி மாமா. என்னால் உங்களுடைய உயிருக்கும் ஆபத்து வர வந்துச்சுல, சாரி மாமா. எனக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. அன்றைக்கி முட்டாள்தனமாக நான் எடுத்த முடிவால் நீங்கள் அதனால் எவ்வளோ பாதிப்படுவீங்கன்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை மாமா, சாரி அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஆரம்புக்கு வந்து லைட்டாக ஃபீல் ஆகுது, யாரோ பேசிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ரித்து வந்து அப்படியே ஆரமே பார்த்துட்ருக்கான். அப்படியே அவளுடைய ஐஸ்லாம் அப்படியே கலங்கியிருக்கு. இப்போது ரித்து என்னாச்சு, எதுக்கு அழுகுற, எதுனா பெயினாக இருக்கா, பெயினாக இருக்காடி, வேறு எங்கன்னா பெயினாக இருக்கா, எதுக்குடி அழுகுற அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ரித்து வந்து அழுதுகிட்டே இருக்கா. எதுக்குடி இப்படி அழுகுற, இரு அப்படி சொல்லிட்டு நான் போய் டாக்டரை கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு டாக்டர் கூப்பிடலான்னு சொல்லி போகிறாரு. இப்போது ரித்து அப்படியே ஆரம்போட கையை வந்து இப்படி பிடிச்சிக்கிறான். இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. ரித்து விட்டு நான் போய் டாக்டரை கூப்பிட்றேன். வேணாம் மாமா, எனக்கு எங்கே பெயினாலாம் இல்லை. அப்புறம் எதுக்கு ரித்து அழுகுற, என்னாச்சு, எனக்கு இங்கே தான் மாமா பெயினாக இருக்குது அப்படி சொல்லி அவன் ஆட்டுக்கிட்ட கையை வச்சு காட்டுறா. ஆரம் பார்க்குறாரு. என்னடி பேசிகிட்ருக்க, எதுவும் அடிபட்டுச்சா என்ன, அடியெல்லாம் பல்ல மாமா, மனசு வலிக்குது. நான் செஞ்ச முட்டாள்தனத்தால் நீங்கள் அதில் எவ்வளோ சஃபர் ஆகிறீங்கன்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லைல்ல. சரி விடு, அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத. அந்த பார்க்க உன்னை ஏதோ சொல்லி ஏமாத்திருக்கான், அதனால் நம்பி நீ போன, அதெல்லாம் நீ யோசிக்காத ரித்து. அது எதுனா யோசிச்சேன்னா உனக்கு அப்புறம் ஹெட்டில் மறுபடியும் பெயின் வரப்போகுதுடி, வேணாம் இதை பற்றி யோசிக்காத. இல்லை மாமா, நான் இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி பேசலை, நான் அன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். என்னைக்குடி என்னாச்சு, இதே மாதிரி முன்னாடி பார்க் எதுனா உன்கிட்ட, பார்க் இல்லை மாமா, அந்த ஜாக்சன் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதை வச்சுக்கிட்டு நான் உங்கள் யாரை பற்றியுமே யோசிக்காமல், முக்கியமாக நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட எவ்வளோ ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டீங்க, நான் உங்களை பற்றி கூட யோசிக்காமல் அன்றைக்கி லூஸு மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டேன்ல. சாரி மாமா, என்னை மன்னிச்சிடுவீங்களா, என்னை மன்னிச்சு ஏற்றுப்பீங்களா அப்படி சொல்லி அப்படியே அழுகுறா. இப்போ ஆரம்புக்கு ரொம்ப ஹாப்பி. என்னன்னு சொன்னால் ரித்துக்கு எல்லாமே நினைவு வந்துருச்சு. ரித்து உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சா, ரித்து அப்படி சொல்லி இப்போ வந்து அப்படியே ஃபேஸ் வந்து அப்படியே பிடிக்கிறாரு. ஆமாங்கிற மாதிரி ரித்து வந்து தலையாற்றா. அப்படி சொல்லிட்டு இப்போ ஃபேஸ் கிட்டே போய் இப்போ அப்படியே போய் ஃபோர்ஹெட்டில் போய் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படி சொல்லி நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா, உனக்கு எல்லாம் நினைவு வந்துருச்சா, இது நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா, உன்னை நினச்சி எல்லோரும் எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அப்படி சொல்லியே அந்த கண்ணத்தை வந்து அப்படியே டைட்டாக பிடிக்கிறாரு. வலிக்குதா, ஹெட்டில் லைட்டாக வலிக்குது, இரு நான் போய் டாக்டர் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வந்து வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவருடைய சந்தோஷம் அவருடைய ஃபேஸில் நல்லாவே தெரியுது. அது ரித்துக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இப்போ வேகமாக போய் டாக்டரை போய் கூப்பிட்டு வர்றாரு. டாக்டர் வந்து இப்போ ரித்து வந்து அப்படியே செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது ரித்துக்கிட்ட சில கேள்விலாம் கேட்குறாங்க. அவளும் அதுக்கான ஆன்சர்லாம் சொல்கிறான். அதை கேட்க ஆரம்புக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, இப்போது ரித்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நார்மலாக தான் இருக்காங்க.
அப்புறம் இந்த ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். ஏன்னா அவங்க தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவங்க வந்து இதுக்கான ஃபர்தர் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. மற்றபடி ஒன்றும் கிடையாது, இங்கே இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம் அப்படி சொல்லி அந்த டாக்டர் சொன்னோன்னே ஆரம்புக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. இப்போது டாக்டர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ ஆரம் அவங்க அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாரு. என்னடா சொல்கிற, ரித்து கண்ணு முடிச்சிட்டாளா? ஆமாப்பா, ரித்து நார்மலாக இருக்கா, அவளுக்கு எல்லாமே நினைவு வந்துருச்சு, நார்மலாக என்கிட்ட பேசுகிறாப்பா. சரிடா, நாங்கள் எல்லாம் வரோம். அப்போ இல்லை, நான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துடுறேன். இல்லைடா நாங்கள் வரோம். இல்லைப்பா, டாக்டர் வந்து கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க, நானே ரித்துவை கூப்பிட்டு வந்துடுறேன், நீங்களாம் வர வேணாம் அப்படி சொல்லி ஆரம் வந்து அப்படியே காலை கட் பண்ணிடுறாரு. இப்போது அப்படியே கட் பண்ணோன்னா வீட்டில் தான் ரித்து உட்காந்துட்ருக்கா. ரித்துவை சுற்றி அவங்க சிஸ்டர், அவங்க அம்மா, அப்புறம் அவங்களுடைய மாமா, அப்புறம் அவங்க அத்தை எல்லோரும் அப்படியே சுற்றி உட்காந்துட்ருக்குறாங்க. எல்லாருக்கிட்டேயும் அப்படி பேசிகிட்ருக்கா. இப்போது வந்து ஆரம் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ரித்து, உன்னுடைய ஃபேஸில் அந்த ஸ்மைல் பழைய ரித்துவை பார்க்குறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லி அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. இப்போ திடீர்னு அப்படியே அவருடைய ஃபேஸே ஒரு மாதிரி வாடிடுது. அவர் அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடுறாரு. போய் கார்டனில் தான் உட்காந்துட்ருக்கிறாரு. இப்போ ஒரு பக்கத்தில் வந்து யாரும் உட்கார மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்குறாரு. சுகா தான். என்னாச்சு சுகா, இங்கே இருக்க? இல்லை, ஆரம் என்னமோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதான் என்னன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா உட்காந்துட்ருக்கேன். இதுவா அப்படி சொல்லி போய் ஃபேஸை திருப்பி அவள் கண்ணில் இந்த டியர்ஸை துடைக்கிறாரு. சுகா, நீ எதுக்கு அழுகுறேன்னு எனக்கு தெரியல. நீ இது ஹாப்பி டியர்ஸா இல்லை நீ வேறு எதுனா நினச்சி அழுகுறியா? என்கிட்டயாவது உண்மையை சொல்ல. என்ன யோசிக்கிற? இப்போ தான் ரித்து சரியாயிட்டாங்கல்ல, அப்புறம் அதை பற்றி யோசிச்சுட்ருக்க? இல்லை, அதை பற்றி யோசிக்கல சுகா. நான் அவகிட்ட நமக்கு லவ் மேரேஜ் தான் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன்னா இப்போ சடனாக அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. என்ன மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லி அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும்ல. அவள் என்னை விட்டு போயிடுவாளா? என்னைய அவள் வெறுத்துருவாளா சுகா? ஏய், என்ன இப்படி யோசிச்சுட்ருக்க? நீ அவளுக்காக என்ன பண்ண? அது எப்படி உன்னை அவள் வெறுப்பா? இல்லை, அவள் லவ் மேரேஜ்ன்னு தான் நினச்சிட்டு இருந்தா. நான் அவகிட்ட போய் சொல்லியிருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது அவள் என்னை பற்றி என்ன யோசிப்பா? அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, நீ அதெல்லாம் யோசிக்காத. உள்ள பாரு, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நீ மட்டும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்ச அப்பா ரொம்ப வருத்தப்படுவார்ல. வா போகலாம். இல்லைடா நீ போ, வாடா போகலாம் அப்படி சொல்லி இப்போது சுகா அப்படியே ஆரமோட கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூப்பிட்டு வராரு. இப்போ அப்படியே நம்ம ஆரமோட ரூமில் தான் பார்க்குறோம். ஆரம் வந்து டோரை திறந்து உள்ளே வராரு. பார்த்தா ரித்து வந்து அப்படியே இந்த பெட்டில் வந்து சாஞ்சு உட்காருவாங்களா, அந்த மாதிரி வந்து சாஞ்சு உட்காந்துட்ருக்கான். ஆரம் அப்படியே உள்ளே வராரு. அவருக்கு ஒரு மாதிரி தர்ம சக்கரமாக இருக்குது. நம்ம ஒரு பொய் சொல்லியிருக்காமே, இப்போ அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, அவன் நம்மளை பற்றி என்ன யோசிப்பான் அப்படி சொல்லி அவர் மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ நேராக வராரு, ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறாரு. ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ மெதுவாக வராரு. அதே மாதிரி தான், ஆனால் அவருடைய ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி உட்காந்துட்ருக்கான். இப்போ ஆரம் அப்படியே மெதுவாக வந்து அப்படியே பெட்டில் சைடில் அவருடைய பிளேஸில் வந்து படுத்துக்கிறாரு. அவள் நம்மக்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது, கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஆரம் வந்து அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே படுத்துருக்கிறாரு. சடனாக ஆரம் வந்து யாரோ பேக்கில் ஹக் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் என்னது அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாரு. மாமா, என்ன? நான் தானே. ரித்து, என்னாச்சு? எதுவும் பெயினாக இருக்கா? மாமா, எப்போ பார்த்தாலும் பெயினாக இருக்கான்னு. அதெல்லாம் எதுவும் கிடையாது, ஏன் சும்மா அதே கேட்டுட்ருக்கீங்க? இல்லை ரித்து, உனக்கு ஹெட்டில் அடிபட்டிருக்குல்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஐயோ, கேட்டுருவாளோ? கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? மாமா, உங்ககிட்ட தான் சொல்கிறேன், உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்கணும். என்ன? கேட்க வேணாமா? இல்லை கேளு. என்ன கொஷின்? நீங்கள் எதுக்கு அழுதிங்க? நான் எப்போ அழுதேன்? இல்லை, அங்கே ஹாலில் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னை பார்த்துக்கிட்டே இருந்தீங்களே, எதுக்கப்புறம் சடனாக அழுதிங்க? அப்படியே சொல்லும் போதே அப்படியே தலையை கீழே குஞ்சிக்கிறாரு. மாமா, உங்ககிட்ட தான் கேட்குறேன். நல்லா எல்லாருமே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் நீங்கள் மட்டும் எதுக்கு ஃபீல் பண்ணீங்க? என்ன காரணம்? இல்லை எனக்கு அடிபட்டுச்சு, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருந்தீங்களா என்ன? உங்களை தான் கேட்குறேன். இல்லை, அதை பற்றி யோசிக்கல. வேறு என்ன விஷயம்? எதுக்கு அழுதிங்க? நீ எங்கே என்னை வெறுத்துருவியோன்னு நினச்சி. என்ன மாமா, எனக்கு புரியல.
இல்லடி, நீ உனக்கு தெரியும்ல, நீ கேட்கும்போது நம்ம 2 பேருக்கும் லவ் மேரேஜ்னு சொல்லி நான் சொன்னேன், எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கும்போது. ஆனால் இப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுல, இது லவ் மேரேஜ் கிடையாது, இது ஒரு வகையான ஃபோர்ஸ் மேரேஜ் அப்படின்னு. ஸ்டார்டிங்கில் இந்த மேரேஜில் எனக்கு விருப்பமே இல்லாமல், உனக்கு விருப்பமே இல்லாமல் தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அதுக்கும் இப்போ நீ அழுததுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு வேளை உனக்கு என்னை பிடிக்கலையே மாமா? ஏய், அப்படிலாம் இல்லடி, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட என்னோடய லைஃப்பை நான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கே உனக்கு என்னை பிடிக்காம போயிடுமோ, நீ என்னை வெறுத்துருவியோன்னு நான் பயந்தேன்டி. நான் ஒத்துக்கிறேன், ஸ்டார்டிங்கில் இந்த மேரேஜ் ஒரு மாதிரி ஃபோர்ஸ் மேரேஜ் தான். ஆனால் அதுக்கப்புறம் உன்னை நான் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்டி, ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய பிரதர்ஸ்லாம் ஆல்ரெடி அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கும் ஏக்கமாக இருக்கும், என் பொண்டாட்டி கூட என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம்லே மாமா. அப்போ தான் எனக்கு எந்த உண்மையும் தெரியாது. இருந்தாலும் என் மனசில் ஒரு குற்ற உணர்ச்சிடு. உனக்கு எந்த உண்மையும் தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி? அதனால்தான் நான் நம்மளுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தேன். சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னடி பேசிகிட்ருக்க? நீ என் மேலே கோவமாக இல்லையா? என் மேலே வருத்தமாக இல்லையா? எதுக்கு மாமா நான் உங்கள் மேலே கோவப்படணும்? இல்லடி, உங்ககிட்ட நான் பொய் சொல்லியிருக்கேன். நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி தானே மாமா பொய் சொன்னேன். ரித்து, மாமா எனக்கு எல்லாமே தெரியும். என் சிஸ்டர்ஸ் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்ட்டு. இப்போ நடந்த விஷயம்லாம் எனக்கு அந்தளவுக்கு ஞாபகம் வரல. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் என்கிட்ட சொன்ன அந்த விஷயம் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இது லவ் மேரேஜ் டே, லவ் பண்ணோம். அப்புறம் நம்ம இந்த ஃபோட்டோ அப்படி சொல்லி ஃபோட்டோவை காட்டுறா. ஆரம் திரும்பி பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோ ஃபேஸ் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்கும்போது என்ன சொன்னீங்க? சில்லி ரீசன், கிஸ் கேட்டிங்க, நான் கொடுக்கலன்னு. எவ்வளோ பெரிய பொய்யில் எழுதலாம். ஏய், என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரிலடி, அதனால தான் அப்படி சொல்லி தலையை சொல்லிடுறாரு. மாமா, இங்கே எவரும் நல்ல வரல. நானா யாருனா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோர்ஸ் மேரேஜ் தான். அந்த மேரேஜ் அப்போ எனக்கும் உங்களை பிடிக்கல, உங்களுக்கும் என்னை பிடிக்கல. ஆனால் இப்போது என்ன ரித்து, இப்போது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ அப்படி சொல்லி ரித்து சொல்கிறான். ஆரம் வந்து அப்படியே ரித்துவே பார்த்துட்ருக்கிறாரு. என்ன மாமா, ரிப்ளை பண்ண மாட்டிங்களா? நான் உங்களுக்கு லவ் யூ சொல்லியிருக்கேன். என்ன ரித்து, லவ் யூ சொல்லியிருக்கேன் மாமா, ரிப்ளை பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு என்ன பிடிக்காதா? நான் தான் பைத்தியம் மாதிரி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேனோ? ஏய் இல்லடி, எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானும் உன்னை லவ் யூ. என்ன மாமா? இல்லடி, ஐ லவ் யூ அப்படி சொன்னோன்னே 2 பேரும் அப்படி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. என்ன ஆச்சுடி இப்படி பார்க்குற? இல்லை மாமா, லவ் யூ சொல்லிட்டோம் 2 பேரும். உங்கள் மனசுலதை நீங்கள் சொல்லிட்டீங்க, என் மனசுலதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வேறு ஆகிட்டோம். அப்படியே கையில் இருக்கிற இங்கே வந்து தூக்கி காட்டுறான். ஆமாம், இதுக்கு மேலே எதுக்கு மாமா வெயிட் பண்ணோம்? நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படி சொல்லும்போது ஆரம் அப்படியே ரித்துவே பார்த்துட்ருக்கிறாரு. என்ன மாமா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லி இப்போது ரித்து அப்படியே படுத்துக்கிறா. இப்போ ஆரம் அப்படியே திருப்புறா. என்னங்கிற மாதிரி ஆரம் பார்த்துட்ருக்கிறாரு. ஸ்டார்ட் பண்ணுங்க மாமா, இல்லைனா நான் ஸ்டார்ட் பண்ணுமா? அப்படி சொன்னோன்னே இப்போ ஆரம் ஒரு விரலை எடுத்தாந்து ரித்துவோட மவுத்தில் அப்படியே வச்சு ஸ்டாப் பண்ணுறாரு. ரித்து வந்து ஆரமே பார்த்துட்ருக்கான். இப்போ ஆரம் அப்படியே கொஞ்சமாக அப்படியே ரித்துவோட லிப்ஸ் கிட்ட வந்து போகிறாரு. இப்போ அந்த ஒரு விரலை ரித்து வந்து அப்படியே எடுத்த உடனேயே இப்போது ஆரமோட லிப்ஸும் இப்போ ரித்துவோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகிடுது. இப்போ ரித்து அப்படியே ஐஸை அப்படியே கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணுறா. அதே மாதிரி ஆரமும் தான் அவருடைய ஐஸை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இங்கே லிப்ஸை வந்து அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த கேஸ் கொஞ்ச நேரம் அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. அப்படியே கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ரித்து ஆரமோட ஷர்ட் பட்டன்லாம் ஒன்று அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு ஆரமும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போது அவருடைய ஷர்ட்டை 2 பேருமே சேர்ந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ ரித்து ஆரமோட பேக் ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணுறான்.
இப்போது ஒரு வழியாக அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. ரொம்ப நேரம் அந்த கிஸ் வந்து போயிருந்துருக்கும். 2 பேரும் அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ மறுபடியும் ஆரம் வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த கிஸ் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே இருக்குது. ஆரம் ரித்துவோட லிப்ஸ் அப்படியே சாப்பிட்றாருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இப்போது அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ ரித்து மேலேருந்து அவருடைய ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு. அது வந்து ஒரு மாதிரி அது ஒரு மாதிரி டாப் மாதிரி இருக்குது. அதை இப்போது ஹெட் வழியாக தான் அப்படியே ரிமூவ் பண்ணோம். இப்போது ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போது லிப்ஸ் கிட்ட வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுது. அந்த கிஸ்ஸை வந்து அப்படியே பிரேக் பண்ணுறாரு. பிரேக் பண்ணிவிட்டு அதை ஹெட்லேருந்து எடுத்த உடனே இப்போ மறுபடியும் போய் சடனாக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மொத்தமாகவே இப்போது ரித்துவோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ பேர் பாடியை அப்படியே கையால் அப்படியே ரப் பண்ணுறாரு. இப்போது ரித்துக்கு ஆரம்ப ஹேண்டில் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் கொஞ்சம் ஃபோர்ஸாகவே எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய ஒவ்வொரு டச்சஸுமே ரித்துக்கு பெயின் தான் கொடுக்குதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி அப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு. கிஸ் பிரேக் பண்ணவே மாட்டார். அப்போ கிஸ் பிரேக் பண்ணாலும் சடனாக வந்து மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இப்போ இன்சல்ட்டும் பண்ணிட்டாரு. ஆரம் அப்படி சொல்லி அவன் வந்து ஆரமோட அப்படியே பேக் அப்படி ஒரு மாதிரி அப்படியே ப்ரெஸ் பண்ணி அப்படியே டைட்டாக பிடிக்கிறான். இப்போது அப்படியே அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணுறாரு. அந்த ரித்துவோட கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸே வந்துச்சு பெயின் தாங்காமல். இப்போ அந்த டியர்ஸை தொடச்சிட்டு, என்னடி பெயினாக இருக்கா? பெயினாக இருக்குமாம்மா, சாரி டி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, என்னால் எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படி சொல்லி அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபாஸ்ட் ஆகுது. ஆரம் சொல்லியிருப்பாருல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்ட்டு, அந்த ஒரு வார்த்தைக்காகவே ரித்து அவளுடைய பெயினை அவளுக்குள்ளே அப்படியே மறைச்சிக்கிறா. அங்கே சொல்லப்போனால் அங்கே ஆரம் ரித்துவை ஒரு வழி பண்ணுறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் டச் பண்ணுற ஒவ்வொரு இடமும் அவ்வளோ பெயின் கொடுக்குது ரித்துக்கு. அப்படியே கண்ணை மூடிக்கிறா ஆரமுக்காக. ஏன்னா ஆரம் ரித்துக்காக இவ்வளோ பண்ணார் இல்லையா, அது எல்லாமே அவளுக்கு வந்து நினைவுக்கு வருது. லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆரமோட ஷோல்டர் அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறா. 2 பேருக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேக் அவுட் சாஃப்டாலாம் இல்லைங்க, ஒரு மாதிரி ரஃப்பாக அந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளே வந்து மேக் அவுட் நடந்துகிட்ருக்கு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஆரம் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா அந்த இடத்துல ரித்து இல்லை. அவர் ரித்து அப்படியே மிஸ் பண்ணுறாரு. அப்படியே எந்திரிச்சு உட்காராரு. அவர் ஃபுல்லாக நேக்கடாக தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் மேலே பெட்ஷீட் போட்டு இருந்திருக்கும். இப்போ அப்படியே எந்திரிச்சு ஒரு ரெஸ்ட் ரூம்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ரித்துவை காணும். கீழே போயிட்டாரா என்ன? எதுக்கு எந்திரிச்சு போனால்? நைட்டு வேறு அவளுக்கு ரொம்ப பெயினாக இருந்திருக்கும். எதுக்கு அவன் எந்திரிச்சு போனால்? ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. அப்படியே யோசிச்சுட்டு அவர் வந்து வேகமாக ஃப்ரெஷ் ஆகுறாரு. ஏன்னா இப்போ ரித்து என்ன நிலமையில் இருக்கான்னு சொல்லி ஆரம் பார்க்கணும். அதனால் இப்போது அப்படியே ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வராரு ஆரம். பார்த்தா ரித்து அங்கே தான் உட்காந்துட்ருக்கான். எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஏய் என்னடா ஆரம் இவ்வளோ லேட்டாக இருந்துச்சு வர? ஒன்றும் இல்லை பாட்டி, சும்மா தான் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். ஓ டயர்டாக இருந்துச்சு தூங்கிட்டியா? அப்படி என்ன நைட்டில் வேலை பார்த்த அப்படி சொல்லி பாட்டி கேட்குது அங்கே ஆரமுக்கு. ஷோ இந்த பாட்டி விவஸ்தை இருக்கா இல்லையா என்ன கேட்டுட்ருக்குது? உன்னை தாண்டா கேட்டேன். அப்படி என்ன வேலை பார்த்த? பாரு உன் கூட தான் உன் பொண்டாட்டி தூங்கினான், எந்திரிச்சு அவன் வரல, நீ மட்டும் ஏன் லேட்டாக வந்திருக்க அப்படி சொல்லும்போது ஆரம் திரும்பி அப்படியே ரித்துவை மறைச்சு பார்க்குறாரு. ரித்து அப்படி தலையை கீழே குஞ்சிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இப்போ மனசில் ஆரம் செஞ்ச எனக்கே இவ்வளோ டயர்டாக இருக்குது, இதெல்லாம் வாங்கினா அவளுக்கு எப்படி இருக்கணும்? இப்போ எதுக்கு எந்திரிச்சு வந்து இங்கே உட்காந்துட்ருக்கா? இதில் வேற பத்ததுக்கு இந்த பாட்டி வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இதை பாரு கேட்குற கேள்விக்கு உன் பையன் எங்கன்னா பதில் சொல்கிறானா? என் பாட்டி என்னடா
இப்போ எதுக்கு நொய்யின்னு இப்போ ஆரம்மையா அங்கே போய் கேள்வி கேட்டுட்ருக்க? சரி உன்கிட்ட கேள்வி கேட்டவா, இந்த பாரு வாய் மூட்டு போயிடு அப்படி சொல்லி அங்கே டயாங் தான் பாட்டி கூட சண்டை போட்டுட்ருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? வேறு என்னடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன பண்ணுவாங்க? இப்போ நீ நான் நேற்று என்ன பண்ணுவோம்? டயாங் என்ன பேசிகிட்ருக்கீங்க? வேறு என்னடி விவசாயம் இருக்கா அதுக்கு? 2 பேரும் நேற்று தான் ஒன்றா சேர்ந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே எதனா ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்க. பாட்டிக்கு அறிவே இல்லை. இப்படியே தான் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்கு. அவங்க ஒய்ஃப் கூட தான் அவங்க காலேஜ் ஸ்கூல் சொல்லி போயிட்டுருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாகவே போகுது. அப்பப்போ வைஷும் ஜானும் சரி ஸ்கூலுக்கு போனால் தான் போவாங்க, அப்படி இல்லைன்னா போக மாட்டாங்க. இவங்க போகலன்னு சொன்னால் காயிராவும் வந்து போக மாட்டான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க இல்லையா, அதனால் இப்போது அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்குறாங்க. என்னது இது எனக்கு பிடிச்ச டிஷ்ஷா? உனக்கு தான் பிடிச்சது உட்கார் அப்படி சொல்லி இப்போ காயிரா தான் உட்காந்து இப்போ ஒரு வாய் தான் எடுத்து வைக்கிறா. அவ்வளோதான், அவளுக்கு வாமிட்டே வந்துடுது. வேகமாக வாஷ் பேஷனுக்கு ஓடுறான். எதுக்கு ஓடுறா அப்படி சொல்லி பின்னாடி எல்லாருமே போகிறாங்க. அவள் அப்படி வாமிட் பண்ணுறா. என்னாச்சு காயிரா? மாமா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுது, ஒரே வாமிட்டாக வருது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக அப்படியே வாமிட் எடுத்துகிட்டே இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துலையே அங்கே வீட்டில் டாக்டர் அப்படியே செக் பண்ணிகிட்ருக்குறாங்க. வெளியே பாய்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க, கேர்ள்ஸ் கூட வெளியே தான் இருக்காங்க. அவங்க அம்மா பாட்டி அவங்க தான் வந்து உள்ளே இருந்துருப்பாங்க. இப்போ வேகமாக பாட்டி வந்து ஜங்கு கூட காதை பிடிச்சி திருக்குது. பாட்டி என்ன பண்ணுற? நானே என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லைன்னு யோசிச்சுட்ருக்கேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன்? டேய் அதுக்கு காரணமே நீ தானடா. நான் எதுவுமே பண்ணலையே அப்படி சொல்லி இப்போ அவங்க அப்பா தான் திரும்பி பார்க்குறாரு. அவங்க அப்பா அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போ சத்தியமா நான் பழைய மாதிரி எதுவும் பண்ணலையே, லூசு பாட்டி எனக்கு எதுவும் பண்ணல அவளை, நீ ஃபஸ்ட்டு அவள் எப்படி இருக்கான்னு சொல்லி எனக்கு கவலையாக இருக்குது. இப்போது டாக்டர் வராரு. டாக்டர் வந்தோடனே இப்போ வேகமாக ஜங்குக்கு பாட்டியை தள்ளி விட்டுட்டு, டாக்டர் ஏதாச்சும் என் ஒய்ஃப்க்கு கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லி கை கொடுக்குறாங்க. எதுக்குங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு. நீங்கள் அப்பா பார்க்க போகிறீங்களா? அதான் என்ன அப்படி சொல்லி இப்போ அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார் இதுக்காக. புள்ள அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், எப்படியாவது நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே காஹிரா ப்ரெக்னென்ட் ஆயிடணும்னு அவர் நினச்ச மாதிரியே காஹிரா ப்ரெக்னென்ட் ஆகிட்டா. அங்கே டாக்டர் கை நீட்டினபடி இருக்கிறாரு. எப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி இப்போ தள்ளி விட்டுட்டு ஓடுறாரு. அங்கே டாக்டர் ஜிமின் பிடிச்சிட்டு, டாக்டர் பார்த்து என்னாச்சுப்பா அவனுக்கு? உன் தம்பி தானே அவன்? ஆமாம் டாக்டர். ஏன் அப்படி போகிறான்? பைத்தியம் பிடிச்சிச்சா? அவங்க ஓடி போய் இப்போ காஹிராவை அப்படியே தூக்குறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க? அப்படியே காஹிராவை தூக்கி அப்படியே சுற்றுறாரு. மாமா என்ன பண்ணுறீங்க? கீழே உள்ள போகிறேன், இறக்கி விடு. ஏய் என் அழுக்கு பொண்டாட்டி சொன்ன மாதிரி எனக்கு கொடுத்துட்டு, நான் உங்ககிட்ட கேட்டலை எனக்கு பேபி வேணும்னு, எனக்கு பேபி கொடுத்துட்டேன் அப்படி சொல்லி இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. மாமா என்ன பண்ணுற? ஐயோ எல்லோரும் பார்க்குறாங்க மாமா எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னவங்க தான் ஜங்குக்கு அப்படியே ஸ்டாப் ஆகி திரும்பி பார்க்குறாரு. அங்கே எல்லோரும் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்குறாங்க. ஐயோ ஒரே வெக்கமாக இருக்குது அப்படி சொல்லி பாட்டி வேறு ஃபேஸில் கை வச்சு அப்படியே மறைச்சிக்குது. அங்கே ஜெய்ஹோப் தான், ஃபஸ்ட்டு இவன், நெக்ஸ்ட்டு இவன், அப்புறம் இவன். ஏண்டா உங்களுக்கெல்லாம் அண்ணனாக இருக்கிறத நினச்சி நாங்கள் ரொம்ப வெக்கப்படுறதா இல்லை பெருமைப்படுறதான்னு எங்களுக்கு தெரிலடா. ஏன்டா அப்படி கேட்குற? இல்லை சுகா, இவனுங்களுக்கு அண்ணன் நம்ம 4 பேர், நம்ம 4 பேர் இது வரைக்கும் அப்பனாகலை, ஆனால் இவனுக்கு 3 பேர் அப்பனாயிட்டாங்க. அதுவும் இதற்கு பாரு கடைசி இதுவும் அப்பனாயிடுச்சு. இப்போ நம்ம 4 பேரை பற்றி கேட்க மாட்டாங்க? வெளியே போவே அசிங்கமாக இருக்குமேடா. நம்மள 4 பேரை பற்றி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்கிறது அப்படி சொல்லி ஜெயப் வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ பாட்டி, அதுக்கு நீங்களும் அப்பனாங்கடா, இதில் என்ன இருக்குது, இது என்ன பெரிய விஷயமா என்ன அப்படின்னு சொன்னோடனே இப்போ 4 பேருமே திரும்பி அவங்களுடைய ஒய்ஃபை தான் பார்க்குறாங்க. இப்போவே ட்ரை பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு 4 பேருமே போயிட்டு அவங்கவுங்க ஒய்ஃபை தான் தூக்குறாங்க. என்ன பண்ணுறீங்க விடுங்க. இல்லை இதுக்கு நம்ம ட்ரை பண்ணி ஆகணும்டா அப்படி சொல்லி 4 பேருமே அவங்க ஒய்ஃபை தூக்கிட்டு அவங்க ரூம்குள்ளே தான் போகிறாங்க. அங்கே 4 பேருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் ஆகுது. டேய் நைட்டில் பார்க்கலாம்டா, இப்போ ஏன்டா? பாட்டி நீ ஐடியா கொடுத்த, அதோடு உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு, நாங்கள் இதை ட்ரை பண்ணாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படி சொல்லி பாட்டி வந்து கேட்டுட்ருக்கு. இப்போது ஜிமின் போய் ஜானோட சோல்டரில் கை போட்டு, நம்மளும் ரூமுக்கு போகலாம் மாதிரி, செருப்பு ஏற்கனவே நீ கொடுத்துருக்க பாரு, நீ தான் ஃபஸ்ட்டு, இதில் நெக்ஸ்ட்டு தான் அவங்களாம்,
அப்படி சொல்லி எங்க பேசிகிட்டே இருக்காங்க. அந்த இடமே ரொம்ப ஃபன்னாக அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகேடா, இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இந்த லாங் எஃப்எஃப் அம்மா 7 பேரை வச்சு ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி அந்த மாதிரி. இது அந்தளவுக்கு வியூஸ் போகலைன்னு எனக்கு நிஜமாக தெரியும். இருந்தாலும் இதை பார்க்குற சில பேர் இருக்கிறீங்க, இதை போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய எஃப்எஃப்பை நீங்கள் வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டதில் அவங்க எல்லாேருக்கும் இந்த எஃப்எஃப் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா, சூன் ஒரு 1 ஷாட் இல்லை 2 ஷாட் அந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இந்த எஃப்எஃப் இங்கேயோட முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா வேணால் நான் OT7 அந்த மாதிரி எஃப்எஃப் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு பிரேக் வேணும்னு தோணுது. அதனால தான் நான் உறவுகள் எஃப்எஃப் கூட இன்னும் ஒரு 1 பார்ட் தான் இருக்கும். அதையும் வந்து நான் சூன் முடிச்சிடுவேன். ஓகேடா, நல்லா இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் சராங்கே.